ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதே. உலகத்துல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பார்க்கணும், பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து நம்புறது கொஞ்சம் லோ கிளாஸ் தான். உணர்ந்து நம்புறது தான் வசதி. சமஸ்கிருதத்துல நிரூபன், நிர்ரூபன், நிர்குணன் அப்படின்னு கிருஷ்ணரை வர்ணிக்கிறாங்க. பிரம்மம், பரபிரம்மம் இதெல்லாம் பேசும்போது அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. நிர்குணன் அப்படின்னா குணம் இல்லாதவர்னு கிடையாது, குணம் அற்றவர், பௌதிகமான குணங்கள் அற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு ராஜானா மன்னர் எல்லாம் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கிட்ட வறுமை உண்டா அப்படின்னு கேட்கக்கூடாது, கேள்வி தப்பு. அதே போல நிரூபி அப்படின்னா ரூபம் அற்றவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நம்மை போன்ற ரூபம் இல்லாதவர். ஒரு கையளவுக்கு ஒரு வைரம் இருக்குன்னா 1 கோடி 2 கோடின்னு சொல்லலாம். மலை அளவுக்கு இருந்தா அதை விலை மதிப்பற்றதுன்னு சொல்றோம். நம்மளால கணிக்க முடியாத நிலைமையில அது இருக்கு, அப்படி எடுத்துக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணும் கண்ணும் பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு பிரத்யட்சமா அது காட்டப்படணும். அப்போ நிரூபி அப்படிங்கிறது உருவமற்றங்கிற அர்த்தம் இல்லை, அதோட உயர்ந்த அர்த்தத்தை அது கொடுக்குது, அப்படி எடுத்துக்கிடணும். பார்த்தா தான் நம்புவேன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான். அப்போ கூட நேரா பார்த்தியான்னு கேட்பாங்க. அப்படி பார்க்காம ஒருத்தர் நம்புனா அவங்கள என்ன சொல்றோம்? குருட்டு நம்பிக்கை. ஏன்னா பார்க்கல, அதனால குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா பார்க்கறது கூட பொய்த்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கதவுல 30ன்னு போட்டிருக்கு, ஒரு நம்பர் எழுதிருக்கு. தூரத்திலிருந்து பார்க்க BO அப்படின்னு தெரியும், Cன்னு இருக்கும், அது 0வா தெரியும். ஒரு யானையை ஒட்டி நம்ம நிறுத்திட்டா ஒட்டி இருக்கிறதும் தெரியாது, 8 கிலோமீட்டர் தள்ளி யானை நின்னாலும் தெரியாது. அப்போ உணர்ந்து நம்புறது உயர்த்தி. அப்போ சாஸ்திரங்கள்ல பிரத்யட்சம், அடுத்து அந்த பிரமாணங்களுக்கு இப்படி சில வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. பிரத்யட்சம் பார்த்து நம்புறது, கேட்டு நம்புறது, அனுமானத்துல நம்புறது, இப்படி இருக்கு. இதுல அனுமானம் பொய்க்கும், பிரத்யட்சம் பொய்க்கும். அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து கேட்டு நம்புறது அது அனுமதிக்கப்படுது, வசதியா சொல்லப்படுது. ஒரு வஸ்து இருக்குதுன்னா அதை நேர்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த பார்வைக்கு பிரத்யட்சம்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் பிரத்யட்சத்துக்கும் வராது. ஒருத்தர் ரொம்ப கவலையா இருக்கான்னா அதை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். சீனி இனிக்கும்னா எப்படி இனிக்கும்னா எப்படி பதில் சொல்ல, அது மாதிரி அது உணர்வுபூர்வமா இருக்கிறது. அப்போ புரிஞ்சிக்க முடியுது. பயம்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்க்க முடியாது. சுகதுக்கம் இதுகளுக்கு உருவம் கிடையாது, ஆனா அனுபவத்துல அதை புரிஞ்சுக்கலாம். அவங்கவுங்க அனுபவத்துலதான் அது வரும். அப்போ பகவானை பத்தி நாம சொன்னா நாஸ்திகள்லாம் பகவான் எங்க இருக்கிறார், நேர்ல காட்ட முடியுமா அப்படின்னு பல்ல காட்டுவாங்க. காட்டினாதான் நம்புவேன் அப்படிங்கிறது எவ்வளவு மந்த புத்தின்னு அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்துட்டு ஆஸ்திகன், கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கூட எப்படி நிரூபிக்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நெஞ்சனும் உட்கண்ணால் காண வேண்டும், அறிய வேண்டும் அப்படிதான் சாஸ்திரங்கள்ல இருக்கு. உபநிஷத்தும் அப்படிதான் சொல்லுது. அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறத போய் கையால எப்படி காட்ட முடியும்? சுட்டி காட்டுற பொருளா என்னது? தகுதி உடையவங்களுக்கு அனுபவத்துல தெரியக்கூடிய வஸ்து இறைவன். தகுதி இருந்தாதான் பார்க்க முடியும். ராமாயணத்துல ஜாபாலின்னு ஒருத்தர் நாஸ்திகம் பேசுறத பார்க்கலாம். அவரு பார்த்ததை தான் நம்பணும் கண்ணால அப்படின்னு, கண்ணால பார்த்தா நம்பணும்னு அந்த ரிஷியே சொல்றார். பரலோகம், தெய்வம் இதெல்லாம் யார் பார்த்தாங்கன்னு அவர் கேட்கிறாரு. தெய்வத்தை யார் பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, துரியோதனம் பார்க்கலையா கிருஷ்ணரை, ராவணன் பார்க்கலையா? அப்போ பார்த்து என்ன பிரயோஜனம்?
தகுதி இல்லாததுனால அந்த பார்வைக்கு வேல்யூ இல்லாம போச்சு, மதிப்பு இல்லாம போச்சு. ரஷ்யான்னு ஒரு ஊர் இருக்கு, போய் பார்த்தவங்க சொல்றாங்க, அதைத்தான் நாம நம்ப முடியும். இல்லாட்டி மேப்ல இருக்கு இது ரஷ்யா அப்படின்ட்டு. இதே மாதிரி சாஸ்திரங்களும் ஒரு மேப் மாதிரி தான். இது வைகுண்டம், இது கோலோகம், இது நரகலோகம், இது பாதாளம், இதெல்லாம் அதுலேயும் இருக்கு, சாஸ்திரங்கள்ல இருக்கு. இப்போ ரஷ்யா போகணும்னா பணம் சம்பாதிக்கணும், அடுத்து விசா வாங்கணும், தகுதி இருக்கணும், அப்போ தான் போயிட்டு வரலாம். இதே போல் வைகுண்டம் போனாலும் தகுதி வேணும். கடவுளை பார்க்கணுன்னா அதுக்கும் தகுதியை சம்பாதிக்கணும். தகுதி இல்லாமல் நேரில் போய் பார்த்தா என்ன பிரயோஜனம்? அப்படி தகுதியோட பார்த்தவன் பிரகலாதன், தகுதி இல்லாமல் பார்த்தவன் ரண்யகசிபு. ஒரு தூண் தான், அப்பனே கட்டின தூண் அது அரண்மனையில். அவனுக்கு நான் கட்டின தூணில் எப்படி கடவுள் இருக்க முடியும்னு அவனுக்கு அப்படி நினப்பு. பிள்ளைக்கு வந்து தூணில் கூட நான் வணங்குற இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு உறுதியாக இருக்கிறான் பையன் பிரகலாதன். அப்போ பிரகலாதன் பார்க்குற பார்வை வேற, அவன் அப்பம் பார்க்குற பார்வை வேற. இப்படி நாத்திகனுடைய பார்வையே வந்து வேற. அது வந்து மழுங்கின பார்வை, அறிவு இல்லாமல் பார்க்கறது. பிரகலாதன் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா பிரகலாதன் மாதிரி தகுதியை வளர்க்கணும். எவ்வளவு நாம சொன்னாரு, ரண்யகசிவு மாதிரி தகுதியை வச்சுட்டு பிரகலாத மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? பகவானை யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்கறதோட பார்க்கறதுக்குள்ளான தகுதி இருக்கா? மார்க்கெட்டில் பூரா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள புத்தகத்தை வாங்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க ஒரு அமைப்பு இருக்கு. தகுதியும் வேணும், அங்கீகாரமும் வேணும். நாம் நியமனம் ஆக்கப்பட்டிருக்கணும் ஒரு மேலிடத்தால், அப்போ தகுதி வரும். அப்போ தெய்வத்தை பார்க்கணுன்னா முதல்ல ஒருத்தன்ட்ட சத்தியம் இருக்கணும். அதனால சத்தியம் பரம் தீமகி, பரம் தீமகின்னு சாஸ்திரம் சொல்லுது. சத்தியத்தை பார்க்கணும்னா அந்த சத்திய தளத்துக்கு ஒருத்தன் வரணும், யோகிய தளத்துக்கு வரணும். பரமாத்மாவை பார்க்குற பாதையே சத்தியத்தால தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. வயிற்று பொழப்புக்காக 1000 பொய் பேசிக்கிட்டு, அடுத்தவங்கெல்லாம் குறை பேசிக்கிட்டு, பிறந்ததுல இருந்தே இப்படி வாழ்ந்துக்கிட்டு நான் சத்தியத்தை பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உண்டான கண் முதல்ல இல்லையே, உள்ளம் கள்ளமாலாம் இருக்கு. சத்தியத்தை பார்க்கறதுக்கு சத்தியமான கண் வேணும். உண்மையை வாய்மை பேசத்தான் வாய் தரப்பட்டிருக்கு. 1000 பொய் சொல்லிட்டு நான் யோக்கியன், பொய்யை சொல்லலைன்னு சொல்றவனை, அதிலே பொய் சொல்றவனை எப்படி கோர்ட்டில் போய் பொய் சாட்சி சொல்றான்? அப்புறம் எப்படி கடவுளை பார்க்க முடியும்? சத்தியம் யார் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட பரம அந்த சத்தியம், பரம்பொருள், மெய்ப்பொருள், அவருடைய தரிசனம் கிடைக்கும், சாட்சாத்காரம் கிடைக்கும். ஒருத்தரும் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. கண்டார் உலர் அப்படின்னு தான் சொல்றாங்க. விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர்னு ஒரு வார்த்தை கூட இருக்கு. அதெல்லாம் என்னது? சாட்சாத்காரம் பண்ண, சாட்சாத்காரம் கிடைச்சது. சாட்சாத்காரங்கிறது ஒரு உள்ளுக்குள்ளே கிடைக்கிற ஒரு தரிசனம். அனுபூதிங்கிறது அனுபவம். கீர்த்தனம், சிரவணம், கீர்த்தனம்லாம் இதெல்லாம் வந்து அனுபவம். அப்போ பகவானை நேர்ல வந்து பார்த்து பேசிய தகுதி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள பார்க்கணும். ஒரு கிராமத்துக்குள்ள திடீர்னு ராத்திரி ஒரு நாய் குறைக்குதுன்னா யாரோ ஒரு திருட வந்தா நாய் குறைக்குது. ஆனா அதுல இருந்து 4வது தெரு, 5வது தெரு, 10வது தெரு நாய்கள்லாம் குறைக்குது. பார்த்தது ஒரு நாய் தான், ஆனா மற்ற நாய்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து குரல் கொடுக்குது. இதே மாதிரி இறைவனை கண்டவங்க இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து இதயத்துக்குள்ள சாட்சாத்காரம், அந்த அனுபூதி பெறணும், தகுதியை வளர்க்கணும். அந்த பக்குவம், அந்த மெச்சூரிட்டி இருந்ததுன்னா அப்போ கடவுளை பார்த்தா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மெச்சூரிட்டியே இல்லை, அந்த பக்குவமே இல்லை, அவனை வந்து பார்த்தா கூட பார்த்தவங்க லிஸ்ட்ல அவனை சேர்க்க முடியாது. கிருஷ்ணரை நேர்ல துரியோதனை பார்த்தான், ராமபிரான மாரிசன் பார்த்தான், ஆனா பார்த்ததுல அவன் லிஸ்ட்ல அவங்கள சேர்க்க முடியாது. பகவானை பார்த்து உள்ளத்தை பறி கொடுக்கணும், அவன் பாக்கியசாலி. அவனை வந்து அவனுக்கு வந்து நேர்ல பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, அனுபவம், அந்த அனுபூதியிலேயே அவன் இருப்பான். உள்ளத்துல வந்து பக்குவம் இல்லாம நேர்ல பார்த்தாலும்
அவனுக்கு ஞானமே இருந்தா கூட அவன் துர்பாக்கியசாலி தான். அனுபூதிக்கு தான் அவ்வளவு பெருமை. அனுபவம் உள்ள பிரம்ம சாட்சாத்காரம் கிடைச்சிருக்கணும். அப்படிப்பட்ட பெரியவங்க மறுபடியும் மறுபடியும் பகவத் குணத்திலேயே மூழ்கி கிடக்குறாங்க. அப்படிப்பட்டவங்க பகவத் கதைகளை சொல்லும் போது அதை கேட்கிற போது அனர்த்தங்கள் நீங்கி கேட்கிறவனுக்கும் நம்பிக்கை வரும். அனுபவத்துல மூழ்கி இருக்கிறவங்க பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்க கிட்ட பகவானுடைய சாநித்தியம் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு தோணுது நமக்கு. பகவானை பார்க்காட்டி அவங்களுக்கு அந்த மாதிரியான அந்த பகவத் அனுபவம் அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அந்த தேஜஸை நம்ம பார்க்க முடியுது. அப்போ எத்தனையோ சாதுக்கள், மகான்கள், ஆழ்வார்கள்லாம் பார்த்து தான் அவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. தகுந்த அதிகாரிகள் தொடர்புல நாம இருக்கணும். அந்த எப்படி உங்களுக்கு 1,00,000 வேணும்னா அதை தரக்கூடியவன்ட்ட தானே போக முடியும். இது மாதிரி கடவுளை பார்க்கணும்னா கடவுளை பார்த்தவன்ட்ட தானே போகணும். அது மாதிரி நாம அதை எடுத்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். எங்க கடவுள் இருக்கிறான் அப்படின்னு கேட்கறவங்க அது வேஸ்ட். அவங்க கடவுளை பார்க்குற ஐடியா கிடையாது. பழகிறது பூரா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்ட்ட. அதனால அந்த கேள்வி நமக்கு வருது. நம்பிக்கை உள்ளவனோட சுத்தினா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வரும். அதுதான் முக்கியம். இதுதான் கடவுளை பார்க்கிற விதம். தமிழ் இலக்கியங்கள்ல நம்முடைய உடம்ப மெய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரீரம் போய் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கே மெய் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய சரீரமா இருக்கிறதுனால அது மெய். எப்படி நெருப்போட இருக்கிற இரும்பு நெருப்பின் தன்மையை பெறுதோ அதே போல மெய்ப்பொருளை நாடும் போது அந்த சரீரத்துக்கு மெய் அப்படிங்கிற பேர் வருது. வேற சரீரம் இருக்கு, காக்கா, குருவி, பன்றி, குரங்கு, நாய். அந்த சரீரம்லாம் மெய் கிடையாது. ஏன்னா அது மெய்யை உணர்த்தாது. அதுகளுக்கு ஒரு நாய் இருக்குன்னா அது காதுல ஒரு ஈ உட்கார்ந்தா கூட ஒரு கண்ணாடியை காட்டினா என் காதுல ஒரு ஈ இருக்குதுங்கிற அறிவு அதுக்கு வராது. அப்போ தான் உடலையே அதுக்கு தெரியல. ஆனா நமக்கு தெரியுது, தன்னையும் தெரியுது, உள்ளுக்குள்ள ஆழமா யோசிக்க தெரியுது, அந்த தன்னுணர்வு பெற முடியுது, அப்புறம் இறை உணர்வும் பெற முடியுது. அப்போ மெய்ப்பொருளை உணர்த்துறதுனால மனித சரீரத்தை மெய் அப்படிங்கிற பேர்ல அழைக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா.